அனைவருக்கும் வணக்கம்ங்க. எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸில் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்க சைட்டை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோவை டு சக்தி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்க, அதுவும் இல்லாமல் சரவணம்பட்டிக்கு ரொம்ப பக்கமாக இருக்க ஒரு சூப்பரான ரீசேல் டிடிசிபி சைட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் சேல்ஸ்க்கு இருக்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார்ம் லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், இந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோஸை நாங்கள் டெய்லியும் இனிமேல் எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் சேனலில் டெய்லி அப்லோட் பண்ண போகிறோங்க. ஸோ நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பற்றி உடனுக்குடன் டீட்டெயில்ஸ் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் வந்துடுங்க, தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நம்ம சைட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சைட் சரவணம்பட்டியிலிருந்து சக்தி போகிற வழியில் வரும்போது விமல் ஜோதி ஸ்கூலுக்கு அடுத்து லெஃப்ட் எடுக்கணுங்க. லெஃப்ட் எடுத்தால் கீரநத்தம் பிரிவு. அந்த லெஃப்ட் கீரநத்தம் பிரிவுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் லெஃப்ட் எடுத்தால் கீரநத்தம். நம்ம ரைட் எடுக்கணுங்க. ரைட் எடுத்தோம்னா கொண்டையாம்பாளையம் ரோடுங்க. இந்த ரோடு கரெக்டாக எங்கே போய் கனெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இடியரை டு கோவில்பாளையம் ரோட கனெக்ட் பண்ணுங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே எக்கச்சக்கமான லேஅவுட்ஸ் வீடுகள் இருக்குதுங்க. இந்த வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லக்ஷ்மி கார்டனுங்க ஒரு பெரிய லேஅவுட் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1000 வீட்டுக்கு மேலே தான் இருக்குங்க. நம்ம இந்த லக்ஷ்மி கார்டன் லேஅவுட்டை தாண்டினதுமே ஒரு 4 கார்னர் வருங்க. இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா கீரநத்தம், ரைட் எடுத்தோம்னா வில்லேஜ் நகர் பஸ் ஸ்டாப்புங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. நம்ம சைட்டுக்கு போகிற வழியிலேயே பாருங்கள், லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு பக்கமே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகள் தாங்க. போகிற வழியிலே இவ்வளோ வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளேயுமே எக்கச்சக்கமான வீடு இருக்குங்க. ஒரு 100 வீட்டுக்கு மேலே தாங்க இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாமே டெவலப் ஏரியா தாங்க. பக்கத்துலேயே ஐடி கம்பெனி இருக்குங்க. அதனால் இந்த ஏரியா நல்ல டெவலப்பிங் ஏரியா தாங்க. ஏன்னா சக்தி ரோட்டுக்கு பக்கம், ஐடி கம்பெனிக்கு பக்கங்க. அது இல்லாமல் பாருங்கள், நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 800 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குமரன் நர்சிங் மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. அது இல்லாமல் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. இது இல்லாமல் நம்ம சைட்டில் இருந்து ரொம்ப பக்கம் கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், கொண்டையாம்பாளையம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க நம்ம சைட்லேருந்து. இதாங்க நம்ம சைட்டுக்கு போகிற வழி. பாருங்கள், இதாங்க நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ். இதாங்க ஃபேஸ் முதல்ல போட்ட ஆர்ச்சுங்க, எஸ்பி ரெசிடென்சி. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனதுமே இது பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபேஸ் 1, உள்ளே இருக்கிறது ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, வீடுகள் ஒரு 50 வீட்டுக்கு மேலேயே கட்டியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க. இதாங்க நம்ம சைட்டுக்கு போகிற ஃபேஸ் 3க்கான வழி, எஸ்வி பஞ்சமுகி கார்டன்ஸ். உள்ளே போனதுமே பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகள் தாங்க. அதாங்க நம்ம சைட்டோட ரொம்ப பெரிய ப்ளஸ். சைட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள். சைட்டுக்குள்ளேயுமே பாருங்கள் வீடுகள் எத்தனை இருக்குன்னு. எல்லா வீடுகளுமே பார்த்தீங்கன்னா மக்கள் குடி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வீடுகள்னு உடனடியாக சேல்ஸ் ஆயிருங்க. அது இல்லாமல் கஸ்டமரே அவங்களும் வீடு கட்டியிருக்காங்க. இங்கே சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு 100 வீட்டுக்கு மேலே தாங்க இருக்கும் இந்த லேஅவுட்டில். எஸ்வி பஞ்சமுகி கார்டன்ஸில் எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குங்க. பாருங்கள், போகிற வழியில் நம்ம சைட்டுக்கு போகிற வழியிலையும் பாருங்கள் வீடுகள் தான். அது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயும் வீடுகள் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுதாங்க நம்ம சைட்டு. பாருங்க, இந்த காம்பவுண்ட் வால்லேருந்து இந்த கம்பத்து வரைக்கும் கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க. 30 அடி மற்றும் 23 அடி தார் ரோடுங்க. மொத்தம் 2.25 சென்ட்டுங்க. இங்கே ஒரு சென்ட் ரேட், மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 11.5 லட்சம் 12 லட்சம் அப்படின்னு ரேட் ரொம்ப பூமியாக இருக்குங்க. பட் நம்ம 2.25 சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா
10.20 லட்சம் தான் சொல்கிறோம். நம்ம 11 லட்சம் 12 லட்சம் சொல்லிங்க. இங்கே மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் 12 லட்சம் போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு சென்ட் ரேட் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் 11 லட்சம் 12 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்கெட் அந்த அளவுக்கு இங்கே இருக்குங்க. பட் நம்ம சைட்டோட ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 10.20 லட்சம் தாங்க சொல்கிறோம். பேசிக்கலாங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு கார்னராக அமைச்சிருக்குங்க. இங்கே கிழக்கு வடக்கு கார்னர், கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து எல்லாமே ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து 10.20 லட்சம் தான் நான் சொல்லியிருக்கோம். பேசிக்கலாங்க. நீங்கள் வீடு கட்டவும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலும் சரி, இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் வீடு கட்டினா உடனடியாக வீடு கட்டலாங்க. ஏன்னா தண்ணி, இபி இது எல்லா ஃபெசிலிட்டிஸு நம்ம சைட்டில் இருக்குங்க. சேஃப்டி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா காம்பவுண்ட் வால், அது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. சில வீட்டில் குடியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் சேஃப்டி வைஸ் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. சரவணம்பட்டியிலேருந்து எனக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே ஒரு சென்ட் 10-10.5 லட்சத்துக்குள்ளே வேணும்னு நினச்சிங்கன்னா, நல்லா டெவலப்பிங் ஏரியாவில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைட் கண்டிப்பாக உங்களுக்கான சைட்டு தாங்க. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் பற்றியும் உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க.